ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதான நாம் பல நேரங்களில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதான முக்கியத்துவத்தை வேறொரு காரியத்திற்கு கொடுத்து விடுகிறோம். ஏன் வேலைக்கு நாம் கொடுத்து விடுகிறோம். ஆண்டவர் நமக்கு ஈவாய் கொடுத்ததான வேலைக்கு நாம் கொடுத்து விடுகிறோம். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருமே தினசரி வேலைக்கு போகிறவர்கள் தான். ஆனால் வேலைக்கு போகும் பொழுதே நம்முடைய வீட்டில் ஒரு காரியம் நடைபெற போகிறது, அல்லது ஒரு விழா வருகிறது, குடும்பத்தினுடைய விழா வருகிறது. நாம் எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் அந்த காரியத்தை எல்லாம் விட்டுவிட்டு, அந்த வேலையை விட்டுவிட்டு, அல்லது வேலைக்கு விடுமுறை எடுத்து விட்டு நாம் அங்கே போய் நிற்போம். அதுவும் அவர்கள் நெருங்கின உறவிலானால் 2-3 நாட்கள் நாம் போய் இருப்பதெல்லாம் இருக்கிறது. தங்கை அண்ணன் இப்படி ஒரு விழா வருமானால், திருமணமோ ஏதோ ஒரு விழா வருமானால் 2-3 நாட்கள் அங்கே இருப்பதெல்லாம் உண்டு. இப்பொழுதெல்லாம் என்ன முக்கியமல்ல, வேலை முக்கியமல்ல, அவர்கள் முக்கியம். ஆனால் கர்த்தர் என்று சொல்லி வந்துவிட்டால் மாத்திரம், சபையில ஒரு ஜெபம் என்று வந்துவிட்டால் மாத்திரம், ஞாயிறு ஆராதனை என்று வந்துவிட்டால் மாத்திரம் நமக்கு எது முக்கியமாகி விடுகிறது? வேலை முக்கியமாகி விடுகிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். யாத்ராகமம் 6:9 நீ போய் சொல்லு, நான் அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய வேலை பழுவின் நிமித்தமாக, கொடுமையான வேலையினால் அவர்கள் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு வேலை பழுவா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு. அவ்வளவு வேலை பழுவா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடாமல் இருப்பதற்கு. மனிதர்களை விட அவ்வளவு கீழாகவா தேவன் போய்விட்டார்? மனிதர்களை விட உறவினர்களை விட அவ்வளவு முக்கியத்துவம் மற்றவர்களாகவா தேவனோடு கூட இருக்கிற உறவு போய்விட்டது, சபை போய்விட்டது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு வேலை பழுவு இருந்தாலும் நாம் நினைத்தால், நாம் விரும்பினால், நம்மால் தேவனுக்கு நேரமும் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஆமென்.